ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய், குமரன், நிவின் 3 பேரும் பசுபதியோட பையன் ராகவை கடத்தி வச்சுருக்காங்க. இங்கே பசுபதி இன்னும் ஏன் ராகவ் ஏர்போர்ட்லேருந்து வரல அப்படிங்கிற மாதிரி ராகினிகிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா ஃபோனும் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா ராகவ் என்னை விட்டுருங்க, எங்கள் அப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ விஜய், குமரன், நிவின் 3 பேரும் சேர்ந்து நல்லா பிடிச்சி கலாச்சி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில் அவங்க அப்பாவுக்கு ஃபோனும் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி கடத்தி வச்சிருக்கான்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது கடைசியில் பார்த்தா இப்போ நிவினோட அம்மா பேர் இருக்குல்ல, ஜெயான்னு, அந்த பேரை சொல்லி போடுறாரு. உடனே ஜெயா தானே கூப்பிட்டு வந்தாங்களா அப்படி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு டவுட் ஆகிடுது. உடனே பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பசுபதி மறுபடியும் இப்போ ஃபோன் பண்ணி ஜெயாவுக்கு பேசுகிறாங்க. அதாவது நிவினோட அம்மாவுக்கு. நிவினோட அம்மா இந்த மாதிரி ராக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும், அடுத்து இந்த மாதிரி நிவினாக கூட்டிகிட்டு போனாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் சொல்லிடுறாங்க. இப்போ தான் பசுபதிக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாகிடுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து ஃபோன் பண்ணதுமே இவங்க அட்டன் பண்ணி செம்மையாக பிடிச்சி கலாச்சி கிண்டல் பண்ணி பசுபதியை செம்மையாக வெறுப்பேற்றி இந்த மாதிரி விஜய், குமரன், நிவின்னு சொல்லி மாறி மாறி எல்லாம் பேசுகிறாங்க. இடையில பார்த்தோம் அப்படின்னா ராகம் வெறுப்பேற்றுறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நிவின் வீடியோ கால் பண்ண சொல்கிறாரு. வீடியோ கால் பண்ணதுக்கப்புறம் இப்போ இவங்கெல்லாம் நல்லா வீடியோ காலில் செம்மையாக பசுபதியை நல்லா வெறுப்பேற்றி கோவப்படுத்துகிறாங்க. கடைசியில் பசுபதி உங்களுக்குலாம் என்னடா வேணும் என்ன ஏதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அடுத்து ஏற்கனவே நம்ம ப்ரொமோவில் பார்த்த மாதிரி இப்போ விஜய் சொல்லிடுறாரு, இந்த மாதிரி காவேரி டிஸ்டர்ப் பண்ணாத நான் தான் சொல்லியிருந்தேன்ல, எதுக்கு போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணேன், அடுத்து இப்போ நீ உடனே இங்கே கிளம்பி வரணும், காவேரி வீட்டோட அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பசுபதி கொஞ்சம் கோபமாக பேசினாலும் அடுத்து இங்கே ராகவ வச்சு மிரட்டுறதுனால, பிளாக்மெயில் பண்ணுறதுனால பசுபதி சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கே வரணுமே நீ சென்னைக்கு ஃபோன் பண்ணி அடுத்து என்ன பண்ணுங்கிறத நாங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விஜய், குமரன், நிவின் 3 பேரும் நல்லா வீடியோ காலில் செம்மையாக கலாச்சது மட்டும் இல்லாமல் அடுத்து பார்த்தோம்னா ஃபோன் பண்ணியும் செம்மையாக கிண்டல் பண்ணி கோவப்படுத்துறாங்க. இடையில ராகவ் அப்பா காப்பாத்துங்கப்பான்னு சத்தம் போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கத்து பசுபதியும் ராகினியும் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம விஜய் பார்த்தோம்னா நல்லா அழகாக இருக்காரு. சும்மா ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன் கிளாட்டாவா ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக இன்றைக்கான எபிசோட் அப்படியே கொண்டு போயிட்டாங்க. பெருசாக நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு எதுவும் கதையை மூவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. ஒருவேளை இன்றைக்கி சர்ப்ரைஸாக ஒரு ப்ரொமோ வர்றது கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அடுத்து என்னங்கிறத பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வாரம் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏற்கனவே சொன்னது தான். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.